இன்னைக்கு ஒரு அருமையான கருப்பட்டி பணியாரம் தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கருப்பட்டி பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 நல்ல பழுத்த வாழைப்பழமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, கொஞ்சம் உப்பு. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த விழுதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் இடியப்ப மாவு 1 கப்பு சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கினது தான். 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் புட்டு மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டி பாகை ஃபில்டர் பண்ணி சூடாகவே இதில் ஊற்றிக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம், வேர்க்கடலை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நட்ஸு தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. கையால் பிசையும் போது மாவு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். மாவை இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிருங்க. இதை 1 மணி நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழிச்சு பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பணியார மாவு ஊற்றிட்டு ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். இதை ஒரு சைடு மாற்றிட்டு இன்னொன்று கூட அதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துருங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.